ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் அந்த காம்படிஷன் சேனலுக்குள்ள வரவேற்கிறேன். நாம இன்னைக்கு வரலாறு பாடத்துல சில முக்கியமான குறிப்புகள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பா நம்ம காம்படிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். முதல் குறிப்பு, இந்தியாவில் ஆங்கிலேயர்களை முதல்ல எதிர்த்தவர் புலித்தேவர். இவர் திருநெல்வேலியில இருந்த நெற்கட்டும் செவல் அப்படின்ற இடத்தை ஆட்சி புரிஞ்ச பாளையக்காரர். இந்த பாளையக்கார முறை அப்படின்ற இந்த முறை எப்ப அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னாக்கா, வாராங்கல்ல சார்ந்த பிரதாபருத்ரன் அப்படின்ற ஒரு மன்னருடைய ஆட்சி காலத்துல தான் இந்த பாளையக்கார முறை அறிமுகப்படுத்துறாங்க. தமிழகத்துல 1529 வருஷம் மதுரை நாயக்கரா பதவியேற்ற விஸ்வநாத நாயக்கர் அப்படின்ற அந்த அரசர் தன்னுடைய அமைச்சரான அரியநாதர் அப்படின்ற அவருடைய உதவியோட இந்த பாளையக்கார முறையை தமிழகத்துல அறிமுகப்படுத்தினாரு. நாயக்க மன்னரால் உருவாக்கப்பட்ட பாளையங்கள்ல மொத்தம் 72 பாளையங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல மேற்கு மற்றும் கிழக்கு புறத்துல இருந்த பாளையங்கள் தான் மிகவும் செல்வாக்கு பெற்று மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருந்தது. இதுல பாத்தீங்கன்னாக்கா மேற்கு பக்கத்துல ஊத்துமலை, தலைவன் கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர் இந்த பகுதிகளும், கிழக்கு பகுதியில சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி இந்த பாளையங்கள் புகழ்பெற்றதாகவும் வலிமை மிகுந்ததாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இருந்தது. ஆங்கிலேய ஆட்சியை எதிர்த்த முதல் பெண்மணி வேலு நாச்சியார். இவங்க வாள், சிலம்பம் இது மாதிரி கலைகள் கட்டதோடு மட்டும் இல்லாம ஆங்கிலம், உருது, பிரெஞ்சு இந்த மாதிரி பல மொழிகளையும் இவங்க நல்லா கற்று தெரிஞ்சிருந்தாங்க. அடுத்தது குயிலி அப்படின்றவங்களை பத்தி செய்தி. வேலுநாச்சியாரோட நம்பிக்கைக்குரிய தோழி தான் இந்த குயிலி. இவங்க வேலுநாச்சியார் ஏற்படுத்திய உடையாள் அப்படின்ற பெண்களின் படைப்பிரிவு தலைமையேற்று நடத்தினாங்க. ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டத்துல இவங்க தனக்குத்தானே நெருப்பு வச்சுக்கிட்டு பிரிட்டிஷ்காரங்களுடைய ஆயுத கிடங்குல குதிச்சு அங்க இருந்த எல்லா தளவாடங்களையும் அழிச்சாங்க. அடுத்தது ஒண்டி வீரனை பத்தின ஒரு செய்தி. பூலித்தேவருடைய படைப்பிரிவுகளை ஒன்றுக்கு தலைமையேற்றவர் தான் இந்த ஒண்டி வீரன். ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக பூலித்தேவன் நடத்தின அந்த போராட்டத்துல இவரு கோட்டைக்குள்ள புகுந்து பல ஆங்கிலேயர்களோட தலைய வெட்டி எறிஞ்சாரு. அதனால இவருக்கு ஒரு கையும் வெட்டப்பட்டது. பாஞ்சாலங்குறிச்சியோட பாளையக்காரரா தன்னுடைய 30வது வயதுல வீரபாண்டிய கட்டபொம்மன் பதவி இருக்கிறாரு. அடுத்தது சைமன் குழுவை பத்தின ஒரு செய்தி. 1927 வருஷம் நவம்பர் 8ஆம் நாள் இந்திய அரசியல் சாசன சீர்திருத்தங்களுக்கான இந்திய சட்டப்பூர்வ ஆணையத்தை நியமிப்பதை ஆங்கிலேய அரசு அறிவித்தது. இந்த குழுல முழுக்க வெள்ளையர்கள் மட்டும்தான் இருந்தாங்க. இதுல யாருமே இந்தியர்கள் கிடையாது. இதனால தங்களுக்கான அரசியல் சாசனத்தை வெள்ளையர்கள் ஏன் நிர்ணயிக்கணும் அப்படின்றதுக்காக இந்தியர்கள் இதை புறக்கணிக்க ஆரம்பிச்சாங்க. அதனால சைமன் கோபேக் அப்படின்ற அந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்தினாங்க. சோ இந்த போராட்டத்துல எல்லாருமே ரொம்ப கடுமையா தாக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாம லாலா லஜபத் ராய் இந்த போராட்டத்தப்ப ரொம்பவும் கடுமையா தாக்கப்பட்டாரு. அதனால சில நாட்கள்லயே அவர் உயிரிழந்துட்டாரு. இந்தியாவுடைய வடமேற்கு எல்லை மாகாணத்துல உப்பு சத்தியாகிரகத்துக்கு தலைமையேற்றவர் கான் அப்துல் கஃபா கான். இவர் செஞ்சட்டைகள் அப்படின்னு அழைக்கப்பட்ட குடை கிட்மட்கர் அப்படின்ற இயக்கத்தை தலைமையேற்று நடத்தினாரு. அடுத்தது சுபாஷ் சந்திர போஸ் பத்தின ஒரு செய்தி. காந்தியடிகளோட வேட்பாளரான பட்டாபி சீதாராமையாவை வீழ்த்தி 1939 சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸோட தலைவர் ஆகிறாரு. அவருக்கு காந்தியடிகள் ஒத்துழைக்க மறுத்ததை அடுத்து சுபாஷ் சந்திர போஸ் அந்த பதவியில இருந்து விலகி ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்ற ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு. சிங்கப்பூர்ல சுதந்திர இந்தியாவுக்கான தற்காலிக அரசாங்கத்தை ஏற்படுத்துற சுபாஷ் சந்திர போஸ் தில்லிக்கு புறப்படு, தில்லி சலோ அப்படின்ற முழக்கத்தை ஏற்படுத்துறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மேலும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்றேன். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னாக்க கண்டிப்பா நம்ம காம்படிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.